திண்டுக்கல் மாவட்ட மறுமலர்ச்சி திமுக சார்பில் விவசாயிகள் மீனவர்கள் துயரம் பற்றிய மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற மதிமுக பாடுபடும் என கழக பொதுச் செயலாளர் வைகோ உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் நாகல் நகரில் மதிமுக சார்பில் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் துயரம் பற்றிய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளர் டாக்டர் எஸ் ரெக்கையா தலைமை உரை ஆற்றினார். சட்டத்திட்ட திருத்த குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட பொருளாளர் சத்திரப்பட்டி பழனிசாமி, மாவட்ட துணை செயலாளர் தனுஷ்கோடி, மாவட்ட அவைத்தலைவர் PK சுதர்சன், கழக தீர்மான குழு உறுப்பினர் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக உயர்நிலை குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் வரவேற்று பேசினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறப்புரையாற்றினார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சத்தியமூர்த்தி பவனுக்கு நான் வர இயலாது. ஏன்? வருகிற 21ஆம் தேதி வடசென்னை கோகலய மண்டபத்தில் காஞ்சி தலைவன் இந்நாட்டு கரிபால்டி தென்னாட்டு பெருநாட்சா பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். நான் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் திமுகவின் மாணவர் அமைப்பில் சேர்ந்திருக்கிறேன். உங்கள் அழைப்பை ஏற்க இயலாது என்று சொன்னபோது வாடிய முகத்தோடு வருத்தத்தோடு அஜீஸ் அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஆகஸ்ட் 21 கோகலே மண்டபத்தில் நான் பேசி முடித்து அண்ணன் விருதுநகர் சீனிவாசன் அவர்களோடும் மொழிப்போர் தளபதி அண்ணன் எல் கணேசன் அவர்களோடும் நுங்கம்பாக்கம் அண்ணா வீட்டுக்கு அந்த இரவு பொழுதிலே கூட்ட முடிந்து சென்ற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள். தினமலை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் சிராஜுதீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.